எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டான சாம்பார் தான் வைக்க போறோம். எப்பயுமே ஒரே மாதிரி சாம்பார் வைக்காம இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், எப்பயுமே ஒரே மாதிரி கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் அப்படிலாம் போட்டு சாம்பார் வைக்காம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா கோஸ் போட்டு நம்ம சாம்பார் வைக்கலாம். நிறைய பேருக்கு கோஸ் போட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஸ்மெல்லாம் இல்லாம நல்ல டேஸ்டா, நல்ல இட்லிக்கும் சாப்பாட்டுக்கும் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நல்ல அருமையான ஒரு சாம்பார் தான் இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க அந்த சாம்பாரை நல்லா டேஸ்டா எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் வைக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், 1 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம். பாருங்கள், இதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டை தட்டி போட்டுக்கலாம். இது போட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், மல்லி இலையும் போட்டுடலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் சும்மா ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். இதை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், பெரிய தக்காளியாக ஒரே தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி 1/4 கோஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கோஸ் பிடிக்குமோ எடுத்துக்கலாம். அப்படின்னா 2 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. எல்லாமே நல்லா வதக்கிடலாம். அந்த மாதிரி இது நம்ம வீட்டு சாம்பார் பொடி. உங்ககிட்ட எந்த சாம்பார் பொடி இருக்கோ நீங்கள் சேர்த்துக்குங்க. இது என்ன பண்ணலாம், ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும், ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. போட்டுட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். இதையும் இதில் ஊற்றிடலாம். ஒரு நிமிஷம் இருக்கட்டும். பருப்பு தண்ணியிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றிடலாம். இந்த சாம்பாருக்கு நிறைய புளி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிடலாம். அந்த தேங்காயும் நம்ம சோம்பு கொஞ்சமாக போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, இதையும் இதில் ஊற்றிடுவோம். இதை நல்லா கலக்கி விட்டுருலாம். அப்படி இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு தளதளான்னு இருக்க மாதிரி இந்த சாம்பார் வைக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோஸ் சாம்பாருக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும்னா இதோடய நிறுத்திக்குங்க. இல்லை உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, விசில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 விசில் மட்டும் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க, இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, பார்க்கறதுக்கே சும்மா அட்டகாசமாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்க, இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இது பொங்கலுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்.
வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக நல்ல ஜம்முன்னு வந்திருக்கு. நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா தேங்காய்லாம் அரைச்சி போட்டு இந்த சாம்பார் செஞ்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கலுக்கும் ஊற்றி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்களும் இந்த கோஸ் சாம்பாரை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.